ஹலோ எரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு என்னென்ன சமைச்சேன், என்ன குழம்பு வச்சேன், என்ன பொரியல் பண்ணேன், லஞ்சுக்கு என்ன பண்ணுங்கிறதான் பார்க்க போகிறோம். வெயில் ரொம்ப அதிகமாச்சு, அதனால் சுரக்காய் குழம்பு வச்சிட்டேன். சுரக்காய் தூளெல்லாம் சீவுறேன். தூளெல்லாம் சீவிட்டு பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும்ல, அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். நடுவில் இருக்க விதை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இல்லாட்டி சாப்பிடும்போது அந்த விதையும் உள்ளே போகும். அது ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் அந்த விதையை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக காயை கட் பண்ணி போட்டுக்குவேன். சின்ன சின்னதாக காயை கட் பண்ணி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இதெல்லாம் கடலப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு வேக வச்சிட்டேன். முன்னமே பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் காயவே அரைய ஆரம்பித்தேன். சாதம் எப்போதும் போல் வடித்து வச்சுட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுக்கல, அந்த ஸ்பாட்லேயே அரிஞ்சு விட்டுக்கிட்டேன். சட்டியில் டைரெக்டாகவே அரைச்சி விட்டுக்கிட்டு சின்ன சின்னதாக வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரைஞ்சி விட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளியாகவும் டைரெக்டாக கடாயிலே வச்சு அரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கு ஒரு டைம் எடுக்குமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணணுமேன்னு பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி விட்டு நல்லா வதக்கி விட்டு காய் அள்ளி போட்டேன். காய் அள்ளி போட்டு நல்லா வதங்கணும். காய் வதக்கிட்டு உப்பு போட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுடணும். காய் சாப்பிடும்போது அந்த உப்பு உரப்போடு இருக்கணுங்கிறதுக்காக அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துருவேன். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் காயை வதக்க விடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டு. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம்தான் நான் சாம்பார் பருப்பு வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை ஊற்றுவேன். இந்த மாதிரி வேக வச்சு ஊற்றுவேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து கொட்டிக்கணும். பருப்பு கொட்டி தண்ணி ஊற்றி வேக வச்சதை மூடி வச்சிடணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வர வெந்துச்சுன்னா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலான்னு முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கல்யாண வீட்டில் கட் பண்ணுற மாதிரி முட்டைக்கோஸ் கட் பண்ணணுன்னு ஆசை. அது மாதிரி எனக்கு அது மாதிரி கட் பண்ணவே தெரிய மாட்டேது. ரொம்ப பொடுசாக கட் பண்ணுவாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. பச்சை மிளகா 2 வெட்டி போட்டோம்னா உரப்பு நல்லா இருக்குமேன்ட்டு பச்சை மிளகா போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வதக்கி விட்டேன். நல்லா பொரியணும் கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காய் அள்ளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறையா தண்ணி ஊற்றாமல் அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம்னா
பொரியல் ரெடி. இன்றைக்கி வந்து சாம்பாரும் பொரியலும் தான் வச்சேன், வேறு எதுவுமே செய்யலை. அவ்வளோதாங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சுரக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், சாப்பாடு, வடித்த சாப்பாடு, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.